Hey guys, ஜூன்ல லான்ச் ஆன மொபைல்ஸ்ல என்ன மொபைல் நீங்க வாங்கலாம், என்ன மொபைல் வாங்கக்கூடாது அப்படின்றதா இந்த வீடியோ. ஆமாங்க, ஜூன்ல நிறைய மொபைல் லான்ச் ஆன மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் 10+ மொபைல்ஸ் லான்ச் ஆயிருக்கு. சரி, இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் ஆயிருக்கு, என்னென்ன மொபைல்ஸ் நல்லா இருக்கு, என்னென்ன நல்லா இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ஒன்றுமே நல்லா இல்லை. ரொம்ப கடுப்பாயிருச்சு இந்த வீடியோ பண்ணும்போது. என்னடா இது 10 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, முக்கால்வாசி மொக்க மொபைலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நல்லாவே இல்லாத மொபைல் எது, ஓகே ஆவரேஜாக இருக்குது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மொபைல் எது, செம்மையாக இருக்குது அப்படின்ற மொபைல் எது, எந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவாக இருக்கும் போது வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளாப் லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லான்ச் ஆகிருக்கும், ரிவ்யூஸ் எல்லாருமே கல்வி ஊற்றிருப்பாங்க, மொபைலும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் அந்த மொபைல். இதில் ஃபஸ்ட்டு வருது OnePlusோட OnePlus Nord CE4 Lite. இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எப்போ பார்க்குற அதே மொபைல், அதே ஸ்பெக், 6.7 inches AMOLED டிஸ்பிளே, Snapdragon 695 ப்ராசர், 50 MPக்கான 12 கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, அந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், கூடவே ஒரு 5500 mAh பேட்டரி வித் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஒரு 20,000 ரூபா பிரைஸ். இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக ரொம்ப மோசமானது அந்த ப்ராசர். 695 ப்ராசர், ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ப்ளஸ் ப்ராசர். பர்ஃபார்மன்ஸும் இப்போ இருக்கிற ப்ராசரோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ இதனாலேயே ரிவ்யூவர்ஸ் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன மாதிரியான ஒரு மொபைலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து இந்த மொபைலை பற்றின பேச்சு இல்லாமல் போச்சு. ஸோ OnePlusோட Nord CE4 Lite யோசிச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ளாப் லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மோட்டோவோட H50 Ultra. இது ஒரு அல்ட்ரா சீரியஸ் மொபைலாக லான்ச் ஆச்சு. குறிப்பாக மோட்டோட H சீரியஸ் அப்படின்றனால எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 55,000 ரூபா அப்படின்ற ஒரு பெரிய ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு வந்தாங்க. எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து Snapdragon 8s Gen 3 அப்படின்ற ப்ராசரோட வந்தது. 25,000-26,000 ரூபா ப்ரைஸில் வந்த போக்கோவோட போக்கோ F6ம் சேம் ப்ராசர் தான். அதே ப்ராசரோட அந்த மாதிரி டபுள் மடங்கு விலையில் ஒரு மொபைல். இங்கே மற்ற எல்லாமாவது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்டாக ஒரு அல்ட்ரா மொபைலில் இருக்க வேண்டியது இல்லை. உதாரணத்துக்கு டிஸ்பிளே மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. HDR சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை, யூடியூப்ல மட்டும் தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஏன் கொடுக்கல, கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் மொபைல்ஸ்லேயும் இதெல்லாம் பார்க்க முடியுது, இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனை. அவங்க குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி சாஃப்ட்வேர், அது போக AI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மொபைலை சாஃப்ட்வேருக்காக மட்டும் வாங்க போகிறது இல்லை, குறிப்பாக ஹார்ட்வேர் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றப்போ சாஃப்ட்வேர் நல்லா கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் சாஃப்ட்வேர் இருக்க போகுது. அதனால இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு மொக்க ஹார்ட்வேர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெருசாக ஒர்த் இல்லாத மொபைலாக தான் இருந்தது மோட்டோ H50 Ultra. அடுத்து எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப கடுப்பேற்றின மொபைல் ஓப்போவோட F27 Pro Plus அப்படிங்கிற மொபைல். ரிவ்யூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் யூனிட்டாக கொடுத்து மொபைலை தூக்கி போட்டு ஓட அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ண சொல்லி தான் எல்லாரும் வீடியோ போட்டாங்க. எல்லாருமே கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. குறிப்பாக இந்த மொபைல் ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக லான்ச் ஆன மொபைல். ஸோ அதனால ஆஃப்லைனில் ஒரு மொபைலை பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும் அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கீழே போட்டால் உடையாது, ஒரு பெரிய ரேம் இருக்குது, 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே லான்ச் பண்ண மாதிரி மொபைலாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 28,000 ரூபா ப்ரைஸ்க்கு மீடியாடெக்கோட 7050 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நேற்று அல்லது அதுக்கு முந்தின நாள் வந்து நம்ம வந்து பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதுலேயே அதை விட பெஸ்ட்டான ப்ராசர் இருக்கிற மொபைல், சேம் ப்ராசர் இருக்கிற மொபைல்ஸ்லாம் வந்தது. அதாவது 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் 30,000 ரூபா ப்ரைஸில் போய்ட்டு இந்த ப்ராசரோட ஒரு மொபைலாக யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து ஆப்டிமைசேஷன் தாறுமாறாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆப்டிமைஸ் பண்ணாலும் கழுத்தை வந்து குதிரை ஆகாது அப்படின்றது என்னோட எண்ணங்க. ஸோ அதனால ஆப்டிமைசேஷனுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கொடுக்கணும்னு தேவையே இல்லை. ஸோ ஒரு மொக்க மொபைலாக தான் இந்த மொபைல் இருந்தது. 28,000 ரூபாய்க்கு சுத்தமாக ஒர்த்தே இல்லை. ஆஃப்லைனில் வரவங்க ஏமாற்றி சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர் தான். குறிப்பாக இன்னொன்று சொல்லணும், கீழே போட்டால் ஒன்றுமே செய்யாது, ரகடாக இருக்கும் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுற அவங்க நீங்கள் கீழே போட்டு ஏதாவது ஆகுனா அதுக்கு கேரண்டி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியாமல் கீழே போட்டு எதுவும் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்களாம் கேரண்டி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து நீலாம் லான்ச் ஆனேடா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு மொபைல் ரியல்மியோட C61. ரியல்மி இந்த C சீரியஸ்லையும் ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக தான் கொண்டு வராங்க. ஆஃப்லைனில் இருக்கவங்க என்ன எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினைக்காங்களான்னு தெரியல. இந்த மொபைல் ஒரு HD+90Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளேயோட 32 MPக்கான
மெயின் கேமரா, 5 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா, ஒரு 5000 mAh பேட்டரி, யூனிசாக் ப்ராசரோட வருது. விலை என்னமோ ஒரு 7800 8000 பிரைஸ் தான். ஸோ அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மொபைல் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சுத்தமாக வேல்யூவே இல்லாத மொபைலாக தான் இருக்குது. குறிப்பாக ஒரு 4G மொபைலாகவும் இருக்குது. குறிப்பாக ரியல்மியோட C சீரிஸ் எடுக்கிறீங்கனாலே கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. C சீரிஸில் அப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்து மறுபடியும் ஓப்போவோட ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ் சீரியஸ் ஓப்போ A3 Pro. பேர் என்னமோ நல்லா இருக்கலாம். ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி, மீடியாடெக்கோட 6300 அப்படின்ற ப்ராசர். இந்த மாதிரி ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட விட ஒரு 18000 அப்படின்ற பிரைஸ். கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கிக்கலாம். நீங்க எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு இந்த மொபைலோட ப்ராசர் என்ன ப்ராசர் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. எங்கேயுமே அவங்க வந்து இந்த ப்ராசரோட தான் இந்த மொபைல் வருது அப்படின்றத போடவே இல்லை. அவங்க வெப்சைட்ல ஒரு குட்டியான இடத்துல மட்டும்தான் இந்த ப்ராசரோட நேமை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ராசர் நம்ம லிஸ்ட்லேயே இருக்கிற ஒரு நல்ல மொபைல், ஒரு 10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைலில் இருக்கிற சேம் ப்ராசர். ஸோ ஒரு 10,000 மொபைலில் இருக்கிற மாதிரியான ஸ்பெக்ஸை கொடுத்து 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆஃப்லைன் ஒருத்தர் வராரு அப்படின்னா 5000 mAh பேட்டரி இருக்கா? இருக்கு. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குங்க. ஒரு 8 GB ரேம் இருக்கு. 120Hz டிஸ்பிளே இருக்கு. இங்கே LCD AMOLEDலாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. 120Hz டிஸ்பிளே இருக்கு. குறிப்பா சாஃப்ட்வேர்ல இது இருக்கு அது இருக்கு அப்படி சொல்லி சேல் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்க எண்ணமா இருக்குது. ஸோ இது மட்டும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மொபைலுக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா 20,000 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்கு. ஸோ ஓப்போவோட A3 Pro தள்ளி நிற்க வேண்டிய ஒரு மொபைல். இதே மாதிரி வந்த மொபைல் தான் விவோவோட Y58. 19,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 ப்ராசர், அதாவது 10,000 மொபைலில் பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ராசரை கொடுத்து மற்றதாவது நல்லா கொடுத்துருக்கீங்க கேட்டால் இல்லவே இல்லை. ஓப்போ மாதிரி தான் கண் கட்டிக்கிட்டே காட்டுறீங்க. இங்கே LCD டிஸ்பிளே தான், செல்ஃபிக்கெலாம் வரும் 8 MP கேமரா தான். இதெல்லாம் கொடுத்துட்டு 20,000 ரூபான்னு சேல் பண்ணால் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸோ ஓப்போவோட Y58 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான மொபைல். ஸோ தள்ளி நின்றுங்க. இது வரைக்கும் பார்த்த மொபைல்லாம் ரொம்ப மொக்க அப்படின்னு வந்த மொபைல். ஏன்னா நிறைய மொபைல் அப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நான் ஒரு மொபைல் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு அதில் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற என்ன, எதனால அது நல்லா இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ ஆவரேஜ் ஃபோன்ஸ் போவோம். ஸோ ஆவரேஜ் ஃபோனில் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ரியல்மியோட ரியல்மி GT6 அப்படின்ற ஒரு மொபைல் 41,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆச்சு. ஸோ 41,000 ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மொபைலில் எல்லாமே இருக்கு. அப்படின்னு ஆவரேஜில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் அதில் இருக்கிற ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 40,000 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணால் 8 Gen 3 ப்ராசரோட ரியல்மி மொபைல் வேறு மற்ற பல மொபைல்ஸும் அப்படி இறங்கி வந்துடும். ஏன்னா அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வருது. ஸோ அதனால் இப்போ கூட இந்த மொபைலில் 40,000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்தது. அதனால் ஆவரேஜ் மொபைல் லிஸ்ட்டில் இதை வச்சுருக்கேன். அடுத்து இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் Note 40. இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக இதை வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது பின்னாடி ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி பெருசாக அவங்க எதையும் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க மொபைலுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா, அவங்க மொபைல் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில. ஒரு ஆவரேஜான மொபைல், எல்லாமே ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான மொபைல். நல்லா இல்லைன்னு சொல்லணும்னா அந்த கேமரா மொக்கையாக இருக்குது. அது மாதிரி இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் இதை வந்து ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆகாவும்னு சொல்ல முடியாது. ஸோ நடுநிலையான ஒரு மொபைலாக இன்ஃபினிக்ஸோட Note 40 இருக்கும். 20,000 ரூபா உங்களோட பட்ஜெட் அப்படின்னா இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதத்தில் வந்த மொபைலை வாங்குனீங்க அப்படின்னா. சரி, அப்படின்னா பெஸ்ட் மொபைல் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் மொபைல் 3 மொபைல் தான் இருக்குது. ஒன்று Xiaomiயோட Note 14C. இந்த மொபைல் ரொம்ப பெரிய ஃப்ளாக்ஷிப்பும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் 43,000 ரூபா ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. 43,000 ரூபா ப்ரைஸில் ஒரு மொபைலில் என்ன இருக்கணுமோ அதை கரெக்டாக தந்துருந்தாங்க. இதில் வந்து 6.55 inches 120Hz AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 ப்ராசர் கொடுத்து 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 32+32 MP கேமரா, கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் 43,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக போதுமானதாக இருந்தது. குறிப்பாக இதில் இருக்க கேமரா, அந்த லைக்கா கேமரா இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமராவாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல கேமரா மொபைல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேணும்னா இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மொபைலாக தான் இருந்தது. ஸோ Xiaomiயோட CV14 43,000 ரூபா ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஓகே, ஒரு கர்வ் டிஸ்பிளே இல்லாமல் ஒரு நார்மலான டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இடத்துல இதை மாதிரி தான்டா ரியல்மியோட GT6 இருக்குன்னு தோணலாம். GT6ல கேமரா இந்த அளவுக்கு இல்லைங்க, அது மாதிரி வேற ஒரு சில குறைகளும் இருக்குது.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வர்றது விவோட எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ. எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ 1,60,000 ப்ரைஸ் வந்தது. ஒரு ஃபோல்டபிள் ஃபோனை நம்ம வந்து பெருசாக போகிற சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சாம்சங் தான் ஃபோல்டபிளில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போட்டிக்கு ஒரு சில மொபைல்ஸ் வரும்போது அதையும் நம்ம குறை சொல்லி வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் போட்டி இருக்காது. ஸோ அதனால இந்த மொபைலுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கக்கூடிய மாதிரி மொபைலாக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் பெருசாக யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. ஸோ செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வாங்குற அளவுக்கான ஒரு நல்ல மொபைல் தான். ஃபோல்ட் தான் வேணும் அப்படின்னா விவோட எக்ஸ் ஃபோல்ட் 3 கன்சிடர் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வருது 10,000 லான்ச் ஆன ஒரு விவோட ஃபோன் விவோ T3 லைட். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.55 இன்ச்சஸ்க்கான எல்சிடி 120 ஹெர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள டிஸ்பிளேயோட வருது. மீடியாடெக்கோட 6300 அப்படின்ற ப்ராசர், 50 MP மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். லான்ச் ஆகிறது என்னமோ 10,500 தான். சேல் டைமில் இப்போ சேலில் வந்து உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் போட்டு தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ 10,000 உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஒரு விஷயம் தெரியுமா, இதே மாதிரி ஸ்பெக்ஸோட தான் ஓப்போவோட ஓப்போ A3 ப்ரோவையும் நான் பார்த்துருந்தோம் 18,000 ப்ரைஸ்க்கு. ஸோ ஒரே பேரண்ட் கம்பெனி, ஒரே மாதிரியான மொபைல், ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்பெக்ஸ். ஆஃப்லைன் அப்படின்றதுனால விலை அதிகம், ஆன்லைன் அப்படின்றதுனால விலை கம்மி. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்றப்ப நான் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். விவோட T3 லைட் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு மொபைல் தான். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல மொபைலாகவே இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நல்ல மொபைல் எது, நல்லா இல்லாத மொபைல் எது, எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியனை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறது கமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு குட்டியாக லைக் தட்டி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்.